சொல்றாங்க அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை வந்து பாடி லாங்குவேஜ். எந்த ஒரு இடத்துலயும் நம்ம போய் பேசம்போது, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த உடல் மொழி அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அத நம்ம சரியா வச்சுக்கணும். ஒரு படிப்பு ரீதியாவும் சரி, நம்மளோட ஒரு ஹையரா இருக்கவங்களா இருக்கட்டும் சரி, எல்லாத்துட்டயும். 2வது வந்து அ நம்ம அடுத்து ஒருத்தர்ட்ட கொஸ்டின் சொல்லும்போது, கேட்பது ஒரு கலை அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம மைண்ட் கேட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்மள வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா ரிப்ளை வரும்போது, அந்த இடத்துல நம்மளோட ஒரு மரியாதை கூடும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். 3 வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு பாசிட்டிவ் பெர்சனா வந்து ஒரு நேர்மறையானவங்களா வந்து நம்ம அந்த இதுல இருக்கணும். யாரோ ஒருத்தர் நம்மள்ட்ட சொன்னாலும் அத வந்து வேணும்னே மாத்தி மாத்தி அந்த விஷயத்துல வந்து நெகட்டிவா கொண்டு போகாத அளவுக்கு இருக்கணும். 4 வந்து மெமரி பவர் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க. அந்த நினைவாற்றல வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த உலக வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஏன்னா இந்த புத்தகங்கள் மூலமா நம்ம அத அதிகமா நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துக்க முடியும். அது 4வது விஷயம் வந்து நினைவாற்றல் நம்ம அதிகப்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்கள வந்து கன்டென்ட் எடுக்கணும். 5வது வந்து டிப்ரஷன். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நோயா இருக்கு. டிப்ரஷன குறைக்கிறதுக்கு, இப்ப இந்த யோகா, நம்ம மன அமைதிக்கு என்னென்ன தேவையான நல்ல விஷயங்களோ, அந்த விஷயத்துல வந்து புத்தகங்கள் படிக்கிற விஷயங்கள் மூலமா நம்மள மாத்திக்க முடியும். ஃபைனலா 6வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோல் செட்டு. நம்ம வந்து இலக்க நிர்ணயம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கோல் செட் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இந்த 6 விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, உளவியல் ரீதியா வந்து நம்மள ஒரு மிகச்சிறந்த மனிதனா மாத்திக்க முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் வந்து தனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வந்து நம்ம கையிலேயே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா வானத்துல இருக்க இன்னைக்கு நட்சத்திரத்த வந்து அழகா இருக்கு. அத வந்து நம்ம கையில இருந்தா பறிச்சு அப்படியே அழகு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த யோசிக்கிறோம். ஆனா நம்ம காலுக்கு பக்கத்திலேயே இருக்க இந்த ரோஸ் செடிகள், பூக்கள், மலர்கள் வந்து நம்ம மறந்தர்றோம் அப்படின்னு சொல்லி பிரபல எழுத்தாளர் ஜெர்மி பென்னாம் அப்படிங்கிறவர் சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மள சுத்தியே அதிகம் இருக்கு. அத விட்டுட்டு வந்து அ தே தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு மீறிய ஒரு விஷயத்த வந்து நம்ம தேடி போற மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யம் அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, உலகத்துல வந்து ஐஸ்வர்யம் என்ன அப்படிங்கிற மாரி ப நான் படிச்சதுல வந்து, ஐஸ்வர்யம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அப்பா, அம்மா வந்து நம்ம தினம் சந்திச்சு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குற ஒரு விஷயம். அடுத்து ஒரு நல்ல மனைவி, கணவன் கிடைக்கிறது. 3வது நம்ம சந்ததிகள், குழந்தைகள் வந்து நம்மளுக்கு விருப்பமான விஷயங்களா இருக்கட்டும், சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல பேரோட வாங்குற விஷயங்கள். அடுத்து வந்து கடன் இல்லாத வாழ்க்கை. எத சாப்பிட்டாலும் நம்ம பாடி வந்து ஏத்துக்கிற அளவுக்கு உள்ள ஜீரண சக்தியோட இருக்க நம்மளோட பாடி. 10 பேர் வந்து அ நம்மள ஒரு நல்ல மனிதன், சான்றோன் அப்படின்னு சொல்ற மாரி சொல்ற ஒரு விஷயம். அ நமக்காக கண்ணீர் சிந்துற ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும். நம்மளுக்காண்டி வந்து ஒரு 4 பேர் நம்மள சுத்தி இருக்க நண்பர்கள். இந்த விஷயம்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஐஸ்வர்யம் அப்படிங்கிற மாரி வந்து அ நம்ம லைஃப்ல இருக்கு அப்படிங்கிறத நல்ல புத்தகங்கள் மூலமா வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு விலை மதிப்பற்ற ஒரு செல்வம் அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா அறிவு. அந்த அறிவ குடுக்கறது புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பா நம்மள அந்த புத்தகங்கள வந்து அடுக்கி வைக்கிற இடமா இருக்கட்டும், இருக்கிற இடம் வந்து ரொம்ப சுத்தமா, சரியான இடத்துல இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு அறிவு பொக்கிஷத்த நம்ம எந்த வழியில நம்ம சரியா வச்சுக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு ஜென்ரலா வந்து நம்ம எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாமே சந்தோஷமா, அ ஹெல்த்தியா, சுகமா இருக்காங்க. ஆனா நம்ம மட்டும் தான் இந்த லைஃப்ல வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இருக்க அந்த மனநிலை வந்து, அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்கள எடுத்து கொண்டு போறதுக்கு ஒரு தடைக்கல்லா இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு லைஃப்ல வந்து மூச்சு மட்டும் நின்னா இல்ல, முயற்சியும் போயிருச்சு அப்படின்னா வந்து ஒரு மனிதன் வந்து முன்னேற முடியாது. அதுக்கு இந்த புத்தகங்கள் வந்து நம்மளோட முயற்சிக்கு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு மிக சிறந்த அஸ்திவாரமா இருக்கு அப்படிங்கிறது 100% உண்மை. இன்னைக்கு பேச்சில் இனிமையா இருக்கட்டும், உழைப்பில் நேர்மை, நம்ம செய்ற செயல்ல வந்து துணிவு. இந்த உயர்வுல வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாலும், அதுல ஒரு பணிவு. அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னம்னா, மிக சிறப்பான வாழ்க்கைய வந்து நம்ம வாழ முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில வந்து அ ஒரு 9 விதமான கர்மாக்கள் இந்த புத்தகத்துல வந்து நான் இப்ப இது பண்ணதுல, இந்த புத்தகத்துல வந்து எல்லாம் இருக்கு.
என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரபஞ்சத்துல நம்ம வந்து எதை செஞ்சாலும் அது நம்மளுக்கு வந்து திருப்பி நம்மளுக்கு வரும். ஏன்னா, நம்ம நல்ல விஷயங்கள அதிகமா பண்ணும்போது, நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு அச்சீவ் பண்ற ஒரு பெரிய விஷயம், பெரிய இதா மாறும். 2வது வந்து லைஃப்ல எதுவுமே வந்து தானா நடக்கிறது இல்ல. நமக்கு தேவையானது வந்து நாம தான் வந்து இது ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, அதோட நகர்தல் வந்து நம்மள்ட்ட இருக்கும்போது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அ 3வது வந்து ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம ஏத்துக்கிற ஒரு பக்குவத்த நம்ம கொண்டு போணும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். மாற்றம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றத்த வந்து நம்ம ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவத்த நம்ம கொண்டு போணும். 4த் வந்து என்னதுன்னா வந்து அம் 5த் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பு நம்ப அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கொண்டு போணும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் உருவானாலும், கெட்ட விஷயம் உருவானாலும், நம்மளோட எஃபோர்ட் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அ நேற்று, இன்று, நாளை இந்த 3 விஷயமே வந்து ஒண்ணோட ஒண்ணு தொடர்புடையது. அப்படிங்கும்போது, இந்த 3யும் வந்து நம்ம எப்படி சரியா ஹேண்டில் பண்றோமோ, அதுக்கு தகுந்த ரிசல்ட் நம்மளுக்கு சூப்பரா கிடைக்கும். 2வது 7வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரே நேரத்துல வந்து 2 விஷயத்த வந்து நம்ம திங்க் பண்ணிட்டு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயத்த திங்க் பண்ணும்போது, நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்தோட ரிசல்ட் ரொம்ப கம்மியா வந்துடும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். 2வது நம்மளோட நடத்தை, சிந்தனை, செயல். இந்த நடத்தையும், சிந்தனையும் நம்ம செயல்ல வந்து கரெக்ட்டா பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. 9த் வந்து நம்மளுடைய கடந்த காலத்தையே வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு, இப்ப இருக்கிற எதிர்காலத்தையும் இப்ப இருக்க நிகழ்காலத்தையும், எதிர்காலத்தையும் நம்ம வீணடிக்கக் கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு ஒரு புத்தகம் வந்து ஒரு ஒரு நாட்டோட ஒரு அடுத்த கட்ட ஒரு ஒரு பொருளாதார இதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே மாற்றி அமைக்குது அப்படிங்கிற மாரி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பயங்கரவாதத்துல இருந்து காப்பாத்த முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் சிரியாவில் தலைமறைவு நூலகம்னு ஒரு புக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1970லயே வந்து அங்க உள்ள பள்ளிவாசல்ல வந்து நல்ல சீர்திருத்த சிந்தனை உள்ள புத்தகங்கள்லாம் வச்சு, அது மூலமா வந்து எல்லாத்துக்குமே ஒரு பள்ளிவாசல்ல அவங்க இருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா கத்துக் குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு லைஃப்ல வந்து நம்ம அமைதி, வளர்ச்சி, வெற்றி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சத்தமா பேசும் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம பிராங்க் ஒகின் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க தலைவர் வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு. இன்னைக்கு உலகம் நம்மளுக்கு அ நம்ம வசமாகணும் அப்படின்னா, நம்ம நேசிக்கிற இடத்துல வந்து ரொம்ப அன்பா நம்மள நேசிக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம வெளியில நேசிக்கிறவங்கள்ட்டயும் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அழகா நம்ம கொண்டு போணும். நம்மள விமர்சிக்கிறவங்கள்ட்டயும் வந்து அந்த விமர்சனைய வந்து நம்மளுக்கு வந்து அது தடைக்கல் இல்ல, படிக்கல் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு விஷயத்த அழகா கொண்டு போணும். அதே மாரி வந்து உங்கள யாரும் புகழ்ந்தா கூட அந்த இடத்துல அடக்கமா இருக்கும்போது ஏன்னா வந்து இன்னைக்கு புகழ்ச்சி, இகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து மாறி, மாறி வந்துகிட்டு இருக்கும். புகழ்ச்சி வரும்போது வந்து ரொம்ப நம்ம அந்த இடத்துல வந்து ரொம்ப கர்வப்படாம, நம்மள அடக்கமா அந்த இடத்துல வச்சுக்கும்போது மிக சிறப்பா இருக்கும். எதுக்கும் வந்து அ துணிஞ்சு நிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே வந்து இந்த உலகம் வந்து நம்பளுக்கு வந்து வசப்படுற ஒரு நல்ல விஷயமா அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து நீச்சல் தெரியாதவங்களுக்கு தான் வந்து ஆழத்த பார்த்து பயமா இருக்கும். இது 5 அடியா, 50 அடியான்ட்டு. நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து 5ம் சரி, 50ம் சரி எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து இந்த நீச்சல் மாரி தான். நம்ம வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அத ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைய நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து எ நம்ம எதையுமே வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாத ஒரு 6 விஷயம் அப்படிங்கிற மாரி பார்த்தோம் அப்படின்னா, புத்தகங்கள் மூலமா நான் கத்துக்கிட்டது, இன்னைக்கு வீணடித்த நம்ம வேஸ்ட் பண்ண நம்ம டைம், 2வது வந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த சான்சஸ் வாய்ப்புகள வந்து அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நம்ம மிஸ் பண்ற அந்த வாய்ப்புகளு, அடுத்து நம்ம வாயில இருந்து வர வார்த்தைகள். ஏன்னா நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு முறை யோசிச்சுட்டு, அடுத்து நம்ம அந்த வார்த்தைகள பேசம்போது, ஒவ்வொரு விஷயமுமே வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம அந்த ஒரு இழந்து போன நிம்மதி அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நம்ம நிம்மதிகளுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம மிஸ் பண்ண நிம்மதிகள்லாம் திருப்பி அத நம்ம கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து
நம்மள விட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யாத இப்ப சரியா பண்ணாம இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் மிஸ் ஆகும். அந்த இதையும் நம்ம சரியா கொண்டு போலாம். அதே மாரி நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறத வந்து உடையாத அளவுக்கு ரொம்ப சிறப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு இப்ப நான் இந்த லைப்ரரியே இருந்தாலும், எனக்கு வந்து புத்தகங்கள் அப்படிங்கிற மாரி நான் ரொம்ப அதிகம் நேசிக்கிறது வந்து ஒரே நிமிஷம். ஆ உனக்கும் ஒரு இடம் உண்டு அப்படிங்கிற மாரி. ஏன்னா நீங்க இன்னைக்கு பயிற்சி துறையில வந்து நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வந்து, இந்த இதோட புத்தக ஆசிரியர் எனக்கு குடுத்த அந்த பூஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். 2020லலாம் வந்து அ புத்தகங்கள் படிப்பேன். இருந்தாலும் வந்து இன்னைக்கு ஒரு நட்புலரியில வந்து புத்தகங்கள் எழுதுற அளவுக்கு ஒரு ஒரு திறமையும், மத்த விஷயங்களையும் எனக்கு கொஞ்சம் குடுத்திருக்கு அப்படின்னா வந்து, இப்ப குமரேசன் சார் மாரி, முருகபாரதி சார் இந்த இது ஆசிரியர், அது மாரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த குடுத்த ஒரு உத்வேகம், தன்னம்பிக்கை, அந்த விஷயங்கள்லாம் வந்து உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து தனி திறமைகள் எல்லாம் இருக்கு. புத்தகங்கள் வாசிப்பதன் மூலம் வந்து நம்மள அது டெவலப் பண்ணி, சரியா நம்ம கொண்டு போம்போது, இன்னும் சிறப்பா இருக்கும். என்னோட இந்த இதுல வந்து நான் 96 +2 முடிக்கும்போது என்ன பாலிடெக்னிக்ல சேரப்போய் என்னால வாய்ப்பு கிடைக்கல. அமௌண்ட் கட்ட முடியல. அந்த புக் இன்னும் அதுல இருக்கு. அந்த ஏன்னா கரூர் பாலிடெக்னிக்ன்னு சொல்லி அதுல போய் அட்மிஷன் போட்ட புக் இருக்கு. அடுத்து வந்து 2000ல வந்து நான் ஜுவல்லரி ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு கணக்கு எழுதின புக்கு அது ஒரு தெய்வமா நினைச்சு அத வந்து டெய்லி அத எந்த கஸ்டமர் வந்திருக்காங்க, 2000ல உள்ள கஸ்டமர் யார் யாரு அப்படிங்கிறத வந்து அந்த புத்தகங்கள் மூலமா நான் அந்த இத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அம் ஒவ்வொரு விஷயங்களுமே அதே மாரி நான் படிச்ச இதுல வந்து அப்போதைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அந்த புக் 6த், 7த், 8த் எல்லாம் படிக்கும்போது ஆன்சர் பேப்பர் கையில குடுத்துருவாங்க. அத புக் மாரியே போட்டு இந்த லைப்ரரில வச்சிருக்கேன். அது என் குழந்தைகள்லாம் வந்து பார்த்துட்டு, "அப்பா நீங்க எப்படி எழுதியிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அந்த புத்தக அலமாரியில புத்தகங்கள நான் வந்து அந்த ஒரு வரலாறா நினைச்சு அந்த இத சேர்த்து வச்சது இன்னும் வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அ இன்னைக்கு என்னோட 2 குழந்தைகளுக்கு வந்து இந்த பணக்கார தந்தை, ஏழை தந்தை ராபர்ட் கியோசாகி இந்த புக்க வந்து இன்னைக்கு வந்து பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும், இன்னைக்கு வந்து அந்த பொருளாதாரத்த எப்படி நம்ம சரியா கொண்டு போணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விளக்குற இந்த நூல வந்து ஒரு நானே ஒரு 2 முறை படிச்சிருக்கேன். பிள்ளைகளுக்கும் அந்த இத வந்து எடுத்து குடுத்து இது பண்ணியிருக்கேன். அதே மாரி வந்து நம்ம முசோலினியா இருக்கட்டும், ஒவ்வொன்னுமே வந்து ம் ஒரு ஆயிரக்கணக்கான புக்குகள் வந்து அறிவ வளர்க்கிற அ புத்தகங்களா வந்து கேதர் பண்ணி, எங்க போனாலும் இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனா நம்ம பிரசாதம் வாங்குற மாரி, அந்தந்த கோயில்லயும் ஒரு புத்தகம் வாங்கிருவோம். அதே மாரி இன்னைக்கு புத்தக கண்காட்சிலாம் போடுவாங்க. போட்டா எங்க போனாலும் ஒரு 10 புக் வந்து நம்ம லைப்ரரி நம்ம வீட்டுக்கு ஒரு திங்ஸ் வாங்குற மாரி நெனச்சு இந்த புத்தகத்த வாங்கிருவோம். ஒவ்வொரு விஷயங்களும் வந்து புத்தகங்கள் வந்து நம்மள ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பொருளாதார ரீதியாவும் சரி, குடும்ப சந்தோஷம், மகிழ்ச்சி மத்த எல்லாத்துக்குமே ஒரு மிகச்சிறந்த ஆசானா இருக்கு, பொக்கிஷமா இருக்கு அப்டின்னா வந்து 100% உண்ம. இன்னைக்கு புத்தக அலமாரி அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்ப குடுத்து, எனக்கு இந்த புத்தகங்கள வந்து திருப்பி ஒரு தடவ வந்து டெய்லி நான் காலைல பார்ப்பேன். இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பா பார்க்கறதுக்கு வாய்ப்பு குடுத்த அ நற்குலரிக்கு நன்றி. இது வந்து நான் வந்து இப்ப எந்த வருஷம்னா வந்து ஒரே நிமிஷம். இந்த இது வந்து நான் ஜுவல்லரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எழுதின புக்கு. இதுல ஒரு 200 கஸ்டமருக்கு மேல இந்த நோட்ல இருப்பாங்க. அவங்கள இப்பயும் வந்து நான் கான்டாக்ட் பண்ணி, இதுல பாதி பேர் வந்து ஹெல்த் ரீதியா இதாயிட்டாங்க. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண இந்த இதா இருக்கட்டும். அதே மாரி வந்து இது வந்து நான் அந்த கரூர் பாலிடெக்னிக்ல நான் போயிட்டு புக் அந்த இது குடுப்பாங்க. என்னென்ன கோர்ஸ் இருக்கு, என்ன அதுன்னு ஒரு 6 பேஜ்ல இருக்கு. இது என்னால முடியலப்பா. அ படிக்க முடியல அன்னைக்கு பொருளாதார சூழ்நிலை. நீங்க நல்லபடியா பண்ணணும் அப்டின்ட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் குடுக்கறதுக்கு இந்த புக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு இதா இருக்கு. நான் நெக்ஸ்ட் வந்து நான் படிக்கும்போது இந்த இதுலயே எழுதியிருக்கோம். ஆ இது வந்து 1989ல நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது, தமிழ் இது ஆன்சர் பேப்பர் இது.
நான் எப்படி எழுதி அப்போதைக்கு ஆன்சர் பேப்பர் வந்து குடுத்துருவாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆன்சர் பேப்பர் கையிலேயே குடுத்துருவாங்க. இது மாரி பல ஆன்சர் பேப்பர் வந்து நான் 1989ல இருந்தே வச்சிருக்கேன் ஒரு 35 வருஷமா. இது மாரி ஒவ்வொன்னுமே வந்து புத்தகங்கள வந்து அ இத புத்தகமாவே நினைச்சு நான் வச்சிருக்கேன். ஒவ்வொன்னும் ஒரு வரலாறா, மத்த படிக்கிறதுக்கும் சரி, எல்லா விஷயமுமே நம்மளுக்கு கிடைச்ச அந்த வரலாற்று சுவடுகள வந்து அ நம்ம அத கேதர் பண்ணி வைக்கும்போது, இன்னும் நம்ம லைஃப்ல வந்து ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். பிற்காலத்துல வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைய உருவாக்குறதுக்கு, இன்னைக்கே வந்து புத்தகங்கள் படிக்கிறது மூலமாவும் சரி, நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் வந்து, அத வந்து நம்ம புத்தக அலமாரியில கேதர் பண்ணி வச்சு, நம்மளும் சரி, நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகளும் சந்தோஷமா எடுத்துட்டு போறதுக்கு, நம்ம ஒரு புதிய ஒரு பாதைய வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த 1259வது நாள் புத்தகங்கள பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு குடுத்த நட்புலரிக்கும், நம்ம நண்பர்களுக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ நட்புலரி ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஆ நாராயணன் சார், ஸ்ரீபரத் சார். வணக்கம் நட்புலரி, வணக்கம் எல்லாருக்கும். அம் கேக்குதா? வணக்கம் சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சூப்பர் சார். ஆ அதாவது சாரி சார். வாழ்க்கையில ம், வாழ்க்கையில வந்து இந்த அலமாரி, புத்தக ம், அலமாரி வந்து ஒருத்தரை வந்து மாற்றும் அப்படின்னு சொல்றதை விட, நான் மாறினேன் சொன்ன நபரே இன்னைக்கு ஒரு பயிற்சி எடுத்தது ஒரு அழகா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி புத்தகம் தான். நீங்க உங்களை இது என்ன சொல்ற நம்ம வந்து தவறோ கரெக்டோ, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் நேர சொன்னா கூட உங்களால ம், அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா ம், இவர் என்ன சொல்றதுன்னு அதே ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அதை ம், நீங்க ஒவ்வொரு வரியா பண்ணும்போது உங்கள்ட்ட என்ன நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கோ அந்த அதை ஃபுல்லா கரெக்ட் பண்ணிக்கல. ஏன்னா அது ஒரு ம், ஆசான், அது குருவா எடுத்துக்கலாம், ஒரு தாய் தந்தை ஈக்குவலா அந்த சொல்ற கருத்துகள் நம்மளை மாற்றும். அத ம், அதனால நீங்க என்னென்ன பண்ணீங்க உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு இன்று வரை என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு ம். மலரும் நினைவுகளா சொன்னது ஒரு ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் பெருக இந்த மாதிரி நிறைய பயிற்சி எடுத்து நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் என்று மனமாற வாழ்த்தி, இந்த நட்புலரிக்கு உங்களை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அது இன்னும் மென்மேலும் வளரும் என்று வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சார். ஆ சன்மானன் சார். சார் வணக்கம். வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மோட இந்த பக்கம் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். அலமாரி. அலமாரி. இது நம்முடைய சிந்தனை தூண்டக்கூடிய அழகுமாரி. இது பலருக்கு அறிவை ஊற்றும் அறிவு கேணி என்றே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த அளவுக்கு நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நட்புலரியும் இருக்கு. ஜேசிஐ நம்ம ஆண்ட்ரு டெல்டா தொழில்முனை கூட்டமைப்பு அமெரிக்கா இது குடுத்தெல்லாம் வாய்ப்பெல்லாம் இருக்கு. உண்மையிலே அதிகமாக நான் நேரடி உள்ளத்துல விட வந்து ஆன்லைன்ல அதிகமான நிகழ்ச்சியில ஒரு தயக்கம் இல்லாம, ஒரு கூச்சம் இல்லாம, பொறுமையா பேசி பேசி தான் வந்து இன்றைக்கு வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. இதோட உண்மையிலேயே இந்த ஒரு ஒரு நூல், ஒரு புத்தகம், ஒரு லைப்ரரி அதோட உருவாக்கம் எங்கே? அதோட வரலாறு என்ற இன்னும் எப்படியெல்லாம் அதெல்லாம் வந்து இன்னும் உலக அளவுல பேசப்படுகிறது. ஆ இந்த ஒரு பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் அ பின்னருடன்லாம் சொன்னாங்க. முசோலின்லாம் சொன்னாங்க. நெறைய பேர் அவர்கள் நல்லவரா இருக்கட்டும், கெட்டவரா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அவர்களுடைய சாதனைக்கும் இன்று வரலாறு பேசுவதற்கு மனிதனுடைய வரலாறு பேசுவதற்கு என்றால் கண்டிப்பாக அது அந்த புத்தகம். அந்த புத்தகம் எப்படி நம்முடைய ஆடைகளையும், புத்தகங்களையும் சேர்த்து வைக்கிறோமோ, அதேபோல அலமாரியில் ஆன்மீக இது சார்ந்த புத்தகம், இது தொழில் சார்ந்த புத்தகம், மருத்துவ புத்தகம் அப்படின்னு தனித்தனியாக அலமாரி அடுக்கி வைக்கும் பொழுதுதான், நம்முடைய சிந்தனை எனக்கெல்லாம் வந்து அதிகமாக நோட்ஸ் எடுப்பேன். ஒரு 10 நிமிடம் பட்டிமன்றத்தில பேசுவதற்கு ஒரு 10 மணி நேரம் குறிப்பெடுத்து பேசி அத பழகும் பொழுது தான் 10 நிமிடம் சுவையாகவும், சுறுசுறுப்பாகவும் பலர் பலர் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த 10 நிமிடக்கு பதிலாக இன்றைக்கு ஒரு 40 நிமிடம் நமக்கு ஒரு 30 நிமிடம் நமக்கு அருமையாக சரவணாஜில செந்தில் சார் வந்து பல தரவுகள குடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இதில முக்கியமா சொன்னது அந்த வள்ளுவத்தோட சொன்னாங்க. அந்த வள்ளுவத்தில இருக்கிறக்கூடிய அந்த மணக்கேணி இருக்கு பார்த்தீங்களா? அதே போல அந்த ஒரு குறளை யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ கண்டிப்பாக புத்தகம் படிக்க வேண்டிய ஆவல் வரும். உண்மையிலேயே ரொம்ப அதே போல தன்னுடைய புத்தகத்தை வந்து
நான் இந்த புத்தகம்லாம் படிக்கிறேன். உனக்கும் ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த புத்தகம் படிக்கிறேன். எனக்கு படிக்கிறது நேரம் இல்லனாலும், என்னோட குழந்தைகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க நேரம் கருதி, அனைவருக்கும் கண்டிப்பாக வாழ்த்து சொல்ல வேண்டும், பாராட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் தினத்து நன்றிகள் கூறி, அருமையாக இன்றைக்கு தலைப்பு தந்த நம்முடைய சரவணா ஜுவல்லர்ஸ் சக்சஸ் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நேத்து கோயம்புத்தூர் போயிட்டனால நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த சரி, ஒரு சரி. இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து இதெல்லாம் வந்து பேச முடியுது அப்படின்னா வந்து உங்கள மாரி நல்ல நண்பர்கள் பிளஸ் வந்து இந்த புத்தகங்கள் படிக்கிறது மூலமா தான் அப்படிங்கிற மாரி சொல்ல முடியும். ஏன்னா நான் முதல்லலாம் ஒரு செஷன் எடுக்கிறதுக்கு வந்து 1 வாரம் வந்து என்னன்னு கன்டென்ட் எடுத்தோம். இன்னைக்கு 4:30க்கு எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த விஷயத்த பேசிடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கு மனசுல. ஒரு தன்னம்பிக்கைய குடுத்திருக்கு. நம்மனால ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும் அப்படின்னா, அந்த புத்தகங்கள் தான் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா, நேத்து என்னோட பொண்ணோட அட்மிஷனுக்காண்டி நேத்து காலைல போனது நைட் அன்டைம் ஆயிடுச்சு வர்றதுக்கு. இன்னைக்கு டேட்டு குடுத்துருக்கோம். இத நல்லபடியா கமிட்மெண்ட்ட வந்து சிறப்பா வந்து உங்களுக்கு சிறப்பான்னு சொல்றத விட வந்து நம்மளால முடிஞ்ச அளவு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து இது இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து கேதர் பண்ணி வந்திருப்பேன். சாரி. சிவகணி சிஸ்டர். ஆ வாசு சார். Yes, Vasu means Manjula from ஓகே. Kadalur. மஞ்சுளா My சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். yes. Charger இல்ல மேம் செல்போன் 1 வீக்கா ஒரே ப்ராப்ளமா இருக்கு. ஓகே குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி மார்னிங், ஹாப்பி டே டுடே மிஸ்டர் செந்தில் சார். சார் சூப்பர். எப்பயுமே வந்து நார்மலா நீங்க வந்து பண்ணிடுவீங்க. அருமையா இருக்கும் உங்களுடைய சிந்தனை எல்லாமே. ஸோ டுடே ஆல்சோ யுவர் செஷன் வாஸ் வெரி நைஸ், எக்ஸலண்ட். நீங்க சொன்னீங்க half an hour ஒன்லி ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் அப்படின்னு. ஸோ வாட் எவர் இட் இஸ், அது இன்னையோட ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஆல்ரெடி யூ ப்ராக்டிஸ்டு, யூ ஆர் வெரி டிசிப்ளின்டு. எவ்ரிடே நீங்க இதை கொண்டுட்டு வரும்போது இந்த half an hour வந்து நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அதோட பிரீஃப் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ சச் ஏ கிரேட் எவ்ரி திங் யூ ஷேர்ட். ஒரு புத்தகம் தான் ஒரு மனிதனை பெருசா நம்மளை கிரியேட் பண்ணுது. அது உங்களுக்கும்ன்றது நீங்க, அதாவது எத்தனை பேர் இந்த ஒரு புத்தகம் படிக்கிறதுனால எத்தனை பேர் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்கன்றதை விட, இப்ப இந்த ஒரு செஷன்ல யூ ஆர் த எக்ஸாம்பிள். யூ ஷோன் யுவர் லைப்ரரி. உங்க வீட்லயே ஒரு குட்டி லைப்ரரி இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த புக்ஸ் நீங்க விருப்பப்பட்டு வாங்கியிருக்கீங்க, நீங்க அதை படிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு, பண்படுத்திக்கிட்டு இருக்கு, உங்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு, பல சிந்தனைகளுக்கு உங்களை மாற்றத்தை கொண்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இன்னைக்கு நீங்க ஒரு ஓனர் ஆஃப் த ஷோரூம். அதுவே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை. இதெல்லாம் சாதாரணமா நமக்கு ஒரு ஒர்க் இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்க்கோம் அப்படின்னு இல்லாம அதை மென்மேலும் எப்படி வந்து பல சிந்தனைகளை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்களாவே ஒரு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்ல யூ பிரிங் சம் புக்ஸ் அண்ட் யூ ரீட் எவ்ரி டே அண்ட் யூ கெட் மெனி ஐடியாஸ் from this book. So அதுவே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் டு us. So thank you so much for good efforts and congratulations to your daughter. You went to joining in the Bangalore or Coimbatore? கோயம்புத்தூர், ரைட். கோயம்புத்தூர். எஸ் கிருஷ்ணா சார். சொன்னீங்க. எங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிடுங்க. கண்டிப்பா பாப்பாவுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும். நீங்க யூ ஆர் ஏ வெரி குட் ஃபாதர். யூ ஆர் த ரோல் மாடல் டு ஹர். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஒரு ஓனரா இருந்தும் உங்களுக்குன்னு ஏகப்பட்ட ஒர்க் இருந்தும் ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணி பல மக்களோட இதயத்துல வாழணுன்றதுக்காக வர்றதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா சார்? சச் ஏ கிரேட் எஃபோர்ட்ஸ். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம், இதோட ஓனர் எல்லாருமே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பரா இருக்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யூ ஆர் வெரி பிளஸ்டு பர்சன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபோர்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. அடுத்து சரவணன் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையாக இருந்தது சார். நல்ல பல தகவல்கள் கொடுத்தீங்க. அதே மாதிரி நீங்கள் படித்த புக்கு, பாலிடெக்னிக் புக்கு இதெல்லாம் வச்சுருந்தீங்க, காமிச்சிங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். பாலிடெக்னிக் புக் வந்து சார் அட்மிஷன் உள்ள போற டயத்துல அமௌண்ட் கிடைக்கல. அதுல இருந்து லீவ் ஆகி வந்தாச்சு. ஆனா கடவுள் வந்து எல்லாமே ஒரு
புதிய பாதையை காமிக்கிறாருன்னா அதுல இன்னும் வந்து சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு இப்ப வந்தது இதோட நான் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண ஒரு வாய்ப்பா கிடைச்சிருச்சு சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக ஸ்ரீவர சார், சிவகனி சிஸ்டர். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸலன்ட் செஷன் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த புக்கே சொல்லுது நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ விஷயங்கள் புக் செல்ஃப் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ எடுத்து படிக்கணும் அப்படின்னு தோணுது. நல்லா அழகா அடுக்கி வச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு மோட்டிவேஷனா குழந்தைங்களுக்கும் இப்போ இருந்தே சொல்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். அதை கடைப்பிடிங்க அப்படியே வாழ்க்கையில. அப்புறம் நீங்க நிறைய சிறப்பான பணிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களோட செஷன் ரொம்பவே எக்ஸலண்ட்டா இருந்தது. தேங்க் யூ ஸோ மச் சார். ஸோ ஹாஃப் அன் தேங்க்யூ ஹவர் எப்படி தேங்க்யூ. போச்சு அப்படின்னு தெரியல. நான் ஹாஃப் அன் ஹவர் தான் எப்படி பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை குடுத்துருக்கு அப்படின்னாலே, அந்த புத்தகத்த நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும். ஸோ நீங்க அதில சொன்னதில ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த ஆன்சர்ஸ் ஷீட்டெல்லாம் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்ப எல்லாம் எடைக்கு போடுறது அந்த மாரி பண்ணிட்டுருக்கோம். பட் அதையும் நீங்க ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது, இட்ஸ் அ ஹைலைட். எஸ் மேடம். ஏன்னா 36 வருஷத்துக்கு பின்னாடி இத நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல. ஓ! சூப்பர். இல்ல நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. குட் சார். 89ல நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம குழந்தைகளும் சரி, இல்ல நம்ம நட்பு வட்டாரத்திலேயும் வந்து இப்படி இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், நம்மளோட தலையெழுத்து இப்படி மாறி இருக்கு. கையெழுத்து எப்படி இருக்கா மாரி சொல்லுவாங்கல்ல. சோ ரொம்ப இதா இருக்கு. இதெல்லாம் வந்து ஞாபகமா இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா குடுத்தது ஃபர்ஸ்ட்டு. நான் பிசினஸ் இது பண்ணும்போது. அதெல்லாம் வந்து இன்னும் அது ஞாபகமா உள்ள இருக்கு. ₹10. எஸ். ம். படத்தில் இருந்த உணர்வுகள் அதான் முக்கியம். நிச்சயமா. நல்லா இருக்கு சார். அ வாழ்த்துக்கள். தேங்க் யூ. தேங்க் யூ சிஸ்டர். தீபா செந்தில் சிஸ்டர். தீபா சிஸ்டர். அனைவருக்கும் நற்புறவை காலை வணக்கம். ஆக்சுவலா அந்த டைமிங் பாத்தீங்க அப்படின்னு போட்டிருந்ததுன்னா 6:00 போட்டிருந்தது. நான் 6:00 வந்து லாகின் ஆனேன். ஸோ பார்த்தா செக்ஷனே முடிஞ்சிருச்சு. லக்கீலி எனக்கு உங்க புக் ஷெல்ஃப் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ நான் பார்த்தேன். நீங்க நல்லா பேசியிருக்கீங்க பட் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய எல்லா சேவைகளும் தொடர என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் நியூ என்டிஆர்எஸ். எல்லா புதிய முயற்சிகளும் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி கைண்ட்னஸா இருந்து ஸோ நிறைய பேரை ஊக்குவிச்சு நல்வழிப்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க் யூ தீபா சார். சிவசங்கரி சிஸ்டர் பெங்களூர்ல இருந்து. தேங்க் யூ அண்ணா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செந்தில் அண்ணா பத்தி சொல்லணும்னா சூப்பரா கலக்குவாரு. 1/2 மணி நேரத்துல ப்ரிப்பேர் பண்ணி நல்லா குடுத்துருக்கீங்க செஷன் இன்னைக்கு. எப்போதும் சரண்யா ஜுவல்லர்ஸ பார்ப்போம், கலர்ஃபுல்லான லைட்ஸ பார்ப்போம், முருகன பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா உங்க பின்னாடி உங்களோட நூலகத்த லைப்ரரிய பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பரா அடுக்கி வச்சிருக்கீங்க. புக்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கு. அப்படி பார்த்தோன்னே எடுத்து படிக்கிற மாரி சில புக்ஸ் எல்லாம் வியூஸ்லயே வச்சிருக்கீங்க. உங்க லைப்ரரி பார்க்கும்போது நானும் இன்னும் புத்தகங்கள் நெறைய சேர்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதான் பெங்களூர் வந்ததுனால நான் சரியா புக்ஸ் படிக்கிறதே விட்டுட்டேன். இங்க லைப்ரரியும் இல்ல, தமிழ் புக்ஸும் கிடைக்கிறது இல்ல. பட் உங்க லைப்ரரி பார்க்கும்போது இன்னும் இன்ஸ்பயர் ஆகுது. அப்புறம் இந்த மாரி தளங்கள்லாம் குடுக்கறதுனால தான் நமக்கு இருக்கிறதுனால தான் புக்ஸ நம்ம படிக்கிறோம். ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா லைப்ரரி. அப்புறம் நீங்க சொன்ன விஷயங்கள் நெறைய விஷயங்கள் நல்ல புது புது விஷயங்களா இருந்துச்சு. அப்புறம் நீங்க அதான் உங்களோட பாப்பாவோட ஆன்சர் ஷீட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அண்ணா? பாப்பா தனியா இருக்கு. ஓ! பாப்பாவோடது சூப்பர் எல்லாமே. அண்ணா. சூப்பர். அவங்களோட மெமரீஸும் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அருமை அண்ணா. அ எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே. சூப்பரா பேசுனீங்க. வாழ்த்துக்கள் அண்ணா. பாப்பாவுக்கும் வாழ்த்துக்கள தெரிவிச்சுருங்க. நல்ல மனிதர், ஒரு சோசியல் ஒர்க்கர். இன்னைக்கு உங்களுக்கு செஷன் குடுத்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ சோ மச் அண்ணா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அண்ணா. ஒவ்வொன்னும் வந்து அடையாளமா இருக்க மாரி. ஏன்னா பாப்பா 2012ல வந்து ப்ரீ கேஜி போனாங்க. அப்போதைக்கு அந்த குடுத்த ஐடி கார்டுல இருந்து எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சூப்பர் அண்ணா. குழந்தை இப்ப காலேஜ் போறாங்க. ஐடி கார்டு ப்ரீ கேஜில குடுத்த ஐடி கார்டு, அந்த பிரைமரி ஸ்கூல்ல உள்ளது எல்லாமே அந்த இது இருக்கும். சூப்பர் அண்ணா. அது அதே நம்ம லைப்ரரியில பார்க்கறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். சூப்பர் அண்ணா. டிஃப்ரெண்ட்டா இருக்கீங்க நீங்க. அதாவது சிறந்த மனிதர், ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டின்னு தான் சொல்லணும். சூப்பர் அண்ணா. வாழ்த்துக்கள்.
உங்கள் சேவை இந்த உலகத்திற்கு அதிகமா தேவைப்படுது. கண்டிப்பா உங்க சேவை நல்லபடியா அமையணும். நீங்க நல்ல சேவை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. இன்னும் சிறப்பா செய்யணும். எங்களுக்கு குடுத்த விநாயகர் எல்லாம் சொல்லவே முடியாது. நீங்க குடுத்த அந்த ஸ்டாச்சு இன்னும் எங்க செல்ஃப்ல இருக்கு. உங்களுக்கு அருள் புரிஞ்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு அருள் புரிவாரு. வாழ்த்துக்கள் அண்ணா. தேங்க் யூ சோ மச் அண்ணா. ஆமா மேம், நீங்க சொன்ன மாதிரி அதை பார்க்கும்போதுதான் அந்த ஈவெண்ட் தான் ஞாபகம் வருது. பிளஸ் செந்தில் சாரோட கைண்ட்னஸ் ஞாபகம் வருது. ரொம்ப நன்றி தீபா சிஸ்டர், சிவசங்கரி சிஸ்டர். மிக்க நன்றி. இன்னும் வந்து அடிக்கடி இது மாதிரி வந்து ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சந்திக்கிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஃபவுண்டர் சார். ஓகே, தேங்க்யூ. சார் நான் சுனிதா சார். கவின் சார், கவின் கவின் சுனிதா சார், நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம். ஃபைன் ஃபைன் ஃபைன். எங்க நல்லா மதுரையில இருக்கீங்களா? இருக்கீங்களா? நான் கன்னியாகுமரி சார். ஓகே ஓகே ஓகே. கன்னியாகுமரி. செஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். நல்ல ஒரு விசுவலைசேஷனோட கொண்டு போனது அழகா இருந்துச்சு. எப்பயுமே ஒரு அது ஒரு சாமி போட்டோவோட உங்களை பேக்ரவுண்ட்ல இருக்கும் நீங்க ஸ்பீச் கொடுக்கும்போது. அது இது இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டா பேக்ரவுண்ட் இருக்கு. இது ஒரு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. உங்களை இந்த இதுல பார்க்கும்போது நான் ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறதும் உங்களோட அலமாரி செட் பண்ணி இருக்கிறதும் வந்து ரொம்ப அழகா இருக்கு. என்கிட்ட அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஒரு தூண்டுதலை கிரியேட் பண்ணுது. அழகா இந்த மாதிரி செய்யலாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணுது. அது ரொம்ப அழகா இருக்கு. இது மாதிரி நீங்க பழைய நினைவுகளை வச்சிருக்கிறது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இது வந்து நீங்க வந்து உங்களை உருவாக்குறதுன்றது தாண்டி உங்க பிள்ளைங்களை நீங்க வந்து உருவாக்குறீங்கன்றது தான் இதுல வந்து நம்மளோட அது என்னது உயர்ந்தபட்ச கோல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து இப்போ நீங்க இதுல வந்து உளவாடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து வந்து உங்களை விட பல மடங்கு வருவாங்கன்றது தான் ஒரு இது. நீங்க வந்து அந்த ஜுவல்லரி அப்படின்ற அந்த கண்டென்ட்ல இருந்து விட்டுட்டு இந்த இதுலயும் நீங்க வந்து ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கிறீங்க அப்படின்றதும் வந்து ரொம்ப பெருமிதமா இருக்கு. மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கணும். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சுனிதா சிஸ்டர். நன்றி. ஓகே, இந்த நாள் மிக சிறப்பான நாளா மாறி இருக்குன்னு சொல்லலாம். சார் வணக்கம். நான் சரவணன் பேசுறேன். ஒண்ணும் இல்லை சார். திருச்சி நிகழ்ச்சிக்கு நான் பணம் கட்டியிருந்தேன். என்னால சூழ்நிலை காரணமா வர முடியல. எனக்கு அந்த புக்கு மட்டும் இருந்தா என்ன ஒண்ணு அனுப்பிச்சு விடுங்க சார். ஸ்பேர் இருக்குமா? உங்களுக்கு தனியா பேசு சார். உங்க அட்ரஸ் மட்டும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் சார். உங்க வாட்ஸ்அப் பண்றேன். ஓகே ஓகே சார். நான் கால் பண்றேன். ஓகே சார். தேங்க்யூ. கால் பண்ணி தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.